ஷிஹான் ஹுசைனிக்கு கராத்தே ஹுசைனி அப்படிங்கிற பெயருமே இருக்குது. கராத்தே மாஸ்டரான இவங்க பல நடிகர்களுக்கு கராத்தே பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. கமல்ஹாசன், விஜய் உள்ளிட்டவங்களோட படங்களையுமே இவங்க நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னத்திரையில் சில நிகழ்ச்சிகளில் வந்த இவங்களுக்கு இரத்த புற்றுநோய் வந்திருக்கிறது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இந்த சூழலில் இவங்க நடிகர்கள் விஜய், பவன் கல்யாண் இவங்கள்ட்ட கோரிக்கை ஒன்றையுமே வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் மதுரையை பூர்வீகமாக கொண்டவங்க தான் ஷிஹான் ஹுசைனி. இவங்க மறைந்த நடிகர் விவேக் கூட மதுரை அமெரிக்கன் காலேஜில் படிச்சிருக்கிறாங்க. படிக்கும்போதே கராத்தேல அதிக ஆர்வம் உடையவராக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நடிப்புலையும் தன்னோட கவனத்தை செலுத்தியிருக்கிறாங்க. இதன் காரணமாக விவேக்குக்கும் இவங்களுக்கும் நல்ல நட்பு காலேஜ் டேஸ்ல இருந்து இருந்திருக்குது. எப்படியாச்சும் சினிமாவுக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கனவு கண்டிருக்காங்க. ஷிஹான் ஹுசைனி விவேக்குக்கு முன்னாடியே கே பாலச்சந்தர் மூலமாக திரைப்படத்தில் அறிமுகமாக்கிட்டாங்க. அதாவது பாலச்சந்தர் இயக்கின புன்னகை மன்னன் அப்படிங்கிற படத்தில் ஒரு ரோலை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வேலைக்காரன், மூங்கில் கோட்டை, உன்னை சொல்லி குற்றமில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில படங்களில் தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் நடித்த பிளட் ஸ்டோன் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்துலையும் ஹுசைனி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹுசைனி தொடர்ந்து நடித்து வந்தாலும் ஒரு நடிகரை அவங்களுக்கு பிரபலத்தை தேடி கொடுத்தது அப்படின்னா அது விஜய் நடித்த பத்ரி படம் தான். அதில் விஜயோட கோச்சா ஒரு பாடலுக்கு வருவாங்க. அதிலிருந்து இவங்க ரொம்பவே பிரபலமாக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து மை இந்தியா அப்படின்னு பெயரிடப்பட்ட ஒரு படத்தில் லீட்டுடன் நடித்தாங்க. ஆனால் அந்த படம் வெளியாகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அஜித் நடித்த என்ன எறிந்தால் படத்தில் இவங்களை நடிக்க வைக்க கௌதம் மேனன் பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் ஒரு தகவலுமே வெளியாச்சு. ஷிஹான் ஹுசைனி அப்படிங்கிறத விட கராத்தே ஹுசைனி அப்படின்னு சொன்னா தான் இன்னும் பலருக்குமே இவங்களை நல்லா தெரியும். நடிகர்கள் விஜய், பவன் கல்யாண் உள்ளிட்டவங்களுக்கு ஹுசைனி தான் கராத்தே பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. நடிகர்கள் மட்டும் இல்லாமல் வெகுஜன மக்களுக்கும் இவங்க தன்னோட கராத்தே பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பலருக்கும் வில்வித்தை பயிற்சியும் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் சின்னத்திரையிலையும் வந்து கராத்தே பயிற்சி இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தனக்கு புற்றுநோய் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்கிற பேட்டி தான் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருக்குது. அந்த பேட்டியில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு இரத்த புற்றுநோய் வந்திருக்குது. இதுக்கு மொத்தம் 3 காரணங்கள் சொல்கிறாங்க. அதாவது என்னோட ஜெனடிக் பிரச்சனையால் வந்திருக்கலாம், இல்லைன்னா வைரஸால் வந்திருக்கலாம், அல்லது ஏதாச்சும் ஒரு ஷாக்கால் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு நாள் வாழ்கிறதுக்கு 2 யூனிட் ரத்தம் மற்றும் பிளேட்லெட்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பேன். எனக்கு மனதைரியம் அதிகம் இருக்குது. எனக்கு புற்றுநோய் அப்படின்னு தெரிஞ்சதும் என்னோட நண்பர்கள் எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி க்ரௌட் ஃபண்டிங் கேளை அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் கராத்தே சொல்லிக் கொடுக்குற இடத்தை விற்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறேன். பவன் கல்யாண் இங்கே வந்து தான் கராத்தே கற்றுக்கிட்டு போனாங்க. அதனால் அவங்க இந்த இடத்த வாங்கிக்கணும். அதே மாதிரி விஜய்க்கு ஒரு கோரிக்கை, அவங்க தமிழ்நாடு முழுக்க வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீரர், வீராங்கனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளுமே வச்சிருக்கிறாங்க.